ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்ன பார்க்கலாம். தேங்காய் கொழுக்கட்டை பாதி செய்ய போகிறேன். தேங்காய் துருவணுது, வேர்க்கடலை வறுத்தது, வெல்லம், சுகரு, சுடு தண்ணி, சால்ட்டு. இப்போ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை வறுத்துக்கலாம். இப்போ சால்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடையில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வெல்லத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா உடச்சிக்கணும். இப்போ நான் தேங்காய் போட்டுருக்கேன். தேங்காய் பாதி போட்டு செய்ய போகிறேன். சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். வெல்லம், சுகரு. இப்போ இந்த சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இது தேங்காய் கொழுக்கட்டைக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி தேங்காயை நல்லா இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். இப்போ வறுத்த மல்லாட்டையும் வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சுடு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சி தட்டி எடுத்துக்கணும். இதில் பூரணம் வச்சுக்கணும். இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் அடிக்காச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்து வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.